ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நேற்று மழை பெஞ்சது, எல்லோரும் நல்லா ஹாப்பியாக ஃபீல் பண்ணியிருப்பீங்க. நாங்களும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணோம். அண்ட் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா நல்லா காற்று சிலுசிலுன்னு காற்றோடு வந்து கிளைமேட்டு சூப்பராக இருக்குது. இன்றைக்கி வந்து நம்ம நிறைய விஷயம் இந்த ப்ளாகில் பார்க்க போகிறோம். ரேவந்த் வந்து அவங்க அப்பாவுக்கு ஃபாதர்ஸ் டே இல்லையா, ஸோ ஒரு 3D க்ரீட்டிங் கார்டு பண்ணி கொடுக்குறான். அண்ட் ஸ்க்ராட்ச்லேருந்து பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, A to Z அவனே எல்லாமே பேஸ்ட் பண்ணி கட் பண்ணி 3D வந்து ஷேப்பை எடுத்துகிட்டு வந்து ஜஸ்ட் ஆரிகமி பேப்பர் வச்சு பண்ணுறான். இதோட அவுட்கம் எப்படி இருக்குது நீங்களே பாருங்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா கார்டு ரெடி ஆகிடுச்சு. மேலே வந்து அப்பாவுக்கு வந்து எழுதி வச்சுருக்கான். ஸோ இது நாங்கள் வந்து இன்னும் வந்து அவர்கிட்ட கொடுக்கறதுக்கு முன்னே நான் வந்து இந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டேன். இது எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிடலாமா? சூப்பராக இருக்குது பாருங்கள், கலர்ஃபுல்லாக இருக்குது. குழந்தை அவனே எழுதி எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்கான். நம்ம என்ன தான் காசு கொடுத்து கிஃப்ட் வாங்கினாலும் இந்த மாதிரி கையில் ஹேண்ட்மேட் கிஃப்ட்ஸ் வந்து எப்போவுமே ஸ்பெஷலான ஒரு பிளேஸ் இருக்கும் நம்ம ஹார்ட்டில். ஸோ அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கார்டாக இருக்கும். கண்டிப்பாக வந்து அவங்க அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த கார்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அடுத்தது நம்ம வந்து லன்ச் பண்ண போயிடலாம். நான் எனக்கு லன்ச் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீல் மேக்கர் இருக்கு இல்லையா, மீல் மேக்கரில் வந்து ஒரு கறி மாதிரி பண்ண போகிறேன், கிரேவி மாதிரி. நார்மலாக வந்து நான்வெஜ் சாப்பிட்றவங்களாம் வந்து சிக்கன் கிரேவிலாம் பண்ணி சாப்பிடுவாங்க இல்லையா, பட் நாங்கள் நான்வெஜ் சாப்பிட மாட்டோம்ன்றதுனால இதே மீல் மேக்கரையே வந்து கொஞ்சம் நான்வெஜ் டைப்லேயே பண்ணி நாங்கள் வந்து இன்றைக்கி நான் ட்ரை பண்ண போகிறேன். ஸோ ரொம்ப காரமாக ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதுக்கு வந்து நம்ம நார்மலாக பட்டை எல்லாம் போட்டுட்டு அப்புறம் வந்து வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது, 2 தக்காளி, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அண்ட் கருவேப்பிலை. இது உங்களுக்கு நல்லாயிருக்கும். எனக்கு தெரிஞ்ச ரெசிபி தான், ரொம்ப பேசிக்கான ரெசிபி தான். மஞ்சத்தூள், அதே மாதிரி கரம் மசாலா, அப்புறம் வந்து தனியா பொடி, அப்புறம் வந்து பிளெயின் மிளகாத்தூள், கொஞ்சோண்டு சாம்பார் பொடி. ஸோ இதெல்லாம் சேர்த்து நான் நல்லா வதக்கிக்கிறேன். நான் எந்த கறி பண்ணாலும் அதில் கொஞ்சோண்டு சாம்பார் தூள் சேர்ப்பேன். அது இன்னும் எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே அப்படின்ட்டு. ஸோ எல்லா பவுடரும் நம்ம சேர்த்துட்டு நல்லா வந்து இதை சுண்டை வதக்கிக்கலாம். பார்த்திங்கன்னா மீல் மேக்கர் ஊற போட்டு வச்சுருக்கேன். அது நல்லா வந்து தண்ணியெலாம் பிழிஞ்சிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம கிரேவி வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதில் கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துட்டு நம்ம இப்போ வந்து நம்ம தண்ணியெலாம் பிழிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மீல் மேக்கரை சேர்த்துக்கலாம். அதனால குட்டி மீல் மேக்கரையும் பெரிய மீல் மேக்கரையும் ரெண்டும் ஒன்றா ஊற போட்டு வச்சுருக்கேன். குட்டியில் ரேவந்துக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு. அண்ட் இந்த கிரேவி வந்து சாதத்துக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். சப்பாத்தி கூட ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா ஸ்பைஸியாக சாப்பிட்றதுக்கே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் உப்பு வந்து தேவையான சேர்த்துக்கோங்க. இது வந்து இப்போ நல்லா தண்ணி சேர்த்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா வந்து இது குக் பண்ண விட்டுடலாம். இருக்கட்டும். ஸோ நம்ம கிரேவி பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா திக்காகவும் ஆகிடுச்சு. உங்களுக்கு வந்து ரைஸில், தோசையில், சப்பாத்தியில் எல்லாம் சூப்பராக இருக்கும். அண்ட் இப்போ வந்து டைம் ஆல்மோஸ்ட் வந்து ஈவினிங் ஒரு 5:30 ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து ரேவந்துக்கு வந்து கொஞ்சம் ஹோம்ஒர்க் இருக்குது, அதை அவன் பண்ணணும். ஸோ நிறைய ஒர்க் ஷீட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஒர்க் ஷீட்ஸ்லாம் நான் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு இதை அவன்கிட்ட கொடுத்தேன்னா அவன் வந்து அதை உட்காந்து பண்ணுவான். அண்ட் அந்த ஒர்க் ஷீட்ஸ் பண்ண வைக்கிறதுன்றது வந்து ஒரு பெரிய டாஸ்க்காக இருக்குது எனக்கு. ஏன்னா டக்குன்னு குழந்தைங்க உட்காந்து பண்ண மாட்டாங்க. ஸ்கூல்னால் டீச்சர்ஸ்க்கு பயந்து பண்ணுவாங்க, பட் வீட்டில் யாருக்கும் பயப்படுறது கிடையாது. ஸோ நிறைய பேர் வந்து ரேவந்தோட ட்ராயிங் பார்த்து ரேவந்த் தனியாக ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ ரேவந்த் லைஃப் ஸ்டைல் அப்படின்னு ஒரு சேனல் நாங்கள் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அது நிறைய ரேவந்த் ட்ராயிங்ஸ், கிராஃப்ட், அதே மாதிரி அவனுக்கு சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் வரும். குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். ஸோ அந்த சேனலை வந்து நான் ட்ராயிங் போட்டுட்டு உங்களுக்கு லிங்க் நான் ஷேர் பண்ணுறேன். சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் ப்ளீஸ். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னோடய பூஜை ரூம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பூஜை அந்த அலமாரி. அதில் என்ன ஆச்சு அப்படின்னா, நம்ம கப் சாம்பிராணி ஏற்றுவோம் இல்லையா, அது பை டிஃபால்ட்டாக வந்து நான் அந்த பிளேட் மேலே தான் வச்சுருந்தேன். எப்போவுமே பிளேட் மேலே வச்சு தான் வைப்பேன். அது வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளேட்டோட சூடுலேயே வந்து அந்த பிளேட் கீழே பார்த்திங்கன்னா அச்சு மாதிரி அடிச்சு பாருங்கள். ஸோ ஃபுல்லாகவே அந்த இடமே வந்து பிளாக்காக ஒரு மாதிரி அங்கங்கே அந்த ஸ்டிக்கர்ஸ் மேலெலாம் வந்து நம்ம அந்த கப் சாம்பிராணி கீழே தட்டு இருக்குன்னு நினச்சி தான் ஏற்றுவோம். பட் இருந்தாலும் அது ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு கரையாயிடுச்சு. இப்போ நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ண போகிறேன். எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா பூஜை அறையை வந்து ரொம்ப ரொம்ப நீட்டாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆள் நான். அப்படி இருக்கிறப்ப அங்கே இந்த மாதிரி ஆனது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால தான் ஃபுல்லாகவே அந்த ஸ்டிக்கர்ஸில் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம புது ஸ்டிக்கர்ஸ் ஒட்டிக்கலாம். அண்ட் அந்த மோஸ்ட்லி அந்த பிளாக்காக இருக்குது பார்த்திங்கன்னா, இதெல்லாம் தெரியாமல் நம்ம அதை கவர் பண்ணிக்கலாம்.
வுட்டுலாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, ஒன்றும் ஆகலை. பட் இருந்தாலும் மேலே மட்டும் கொஞ்சம் அப்படி பிளாக் ஆனது எனக்கு ரொம்ப மனசுக்கு கொஞ்சம் உருகலாகவே இருக்குது. ஸோ அதனால் அதை நம்ம மாற்றிடலாம். பழைய ஸ்டிக்கர் எப்படியும் ஸ்டிக்கர்ஸ் தான் பழசு ஆகிடுச்சு இல்லையா, ஸோ இதெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். நான் வந்து 3 ஸ்டிக்கர்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ அந்த ஸ்டிக்கர்ஸ் ஒட்டிக்கலாம். இது பாருங்கள், இதெல்லாம் நான் சொன்னேன், இந்த மாதிரி ஆகிடுச்சு பாருங்கள், இங்கேயுமே ஆகிடுச்சு அங்கேயுமே ஆகிடுச்சு. இப்போ ஸ்டிக்கர்ஸில் ரிமூவ் பண்ணிட்டோம் இல்லையா, நல்லா தொடச்சிட்டு நம்ம இப்போ வாங்கிட்டு அந்த ஸ்டிக்கர்ஸ் வந்து கரெக்டாக நம்ம எங்கெங்கே ஒட்டணும் அதை மறையிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துக்கலாம். ஸோ நான் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் அந்த பிளாக் அந்த இது மறையிற மாதிரி தடையை மறையிற மாதிரி நான் ஒட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு நல்லா வந்து தொடச்சி எடுத்துக்கலாம், தூசியில் இல்லாத மாதிரி. இப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம ஸ்டிக்கர் ஒட்டணும். நிறைய பபுள்ஸ் வரும், அதே மாதிரி நிறைய சுருக்கங்கள் வரும். இதெல்லாம் இல்லாமல் நம்ம பார்த்து பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம வந்து தேய்ச்சி ஒட்டணும். நம்ம அதை பண்ணிடலாம் இப்போது. நடுவில் ஒட்டியாச்சு. இப்போ இந்த ரைட் சைடில் ஒட்டிக்கலாம். இங்கே வந்து கொஞ்சம் உங்களுக்கு கதை வரதுனால கட் பண்ணி பார்த்து பொறுமையாக நம்ம அங்கே ஒட்டணும். இந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் பார்த்து ஒட்டணும், இல்லைனா உங்களுக்கு சுருக்கமோ இல்லை பபுள்ஸோ வந்துட்டுனா அவ்வளோவா நல்லா இருக்காது. ஸோ நம்ம தேய்ச்சி ஒட்டுறப்போ ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த பக்கமும் ஒட்டிக்கலாம். ஸோ டிசைன் வந்து நடுவில் மட்டும் படிக்கோளம் மாதிரி நான் வாங்கி அந்த பக்கம் இந்த பக்கம் மயில் இருக்கிற மாதிரி செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 30 ரூபாய் 20 ரூபாய் அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருக்கும். இந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் உங்களுக்கு நார்மல் பூஜா ஷாப்லேயே கிடைக்கும், அப்படி இல்லைனா வந்து ஃபேன்சி ஷாப்பில் கூட கிடைக்கும், கேட்டு பாருங்கள். நிறைய சைஸில் கூட கிடைக்கும், குட்டிலேருந்து ரவுண்ட்லேருந்து அது மாதிரி நிறைய உங்களுக்கு ஷேப்பில் சைஸில் கிடைக்கும். இப்போ சூப்பராக ஒட்டிட்டோம் பாருங்கள், பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது. அந்த தடையுமே தெரியல பாருங்கள், அந்த பிளாக் தடையுமே தெரியல, ரொம்ப நீட்டாக இருக்குது இல்லையா. ஸோ இப்போ நம்ம சுவாமி வந்து அடுக்க ஆரம்பிச்சிடலாம். பழைய பூவெலாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம நீட்டாக அடுக்கலாம். நான் ஃபஸ்ட்டு மந்தஹாசம் வச்சுக்கிறேன். இந்த மந்தஹாசத்தை நான் வந்து ஆந்திராலேருந்து வாங்கிட்டு வந்தேன், உங்களுக்கு தெரியும் இல்லையா, நான் என்னோடய வ்ளாக்லேயும் போட்டிருக்கேன். ஸோ இந்த குட்டி பிள்ளையார் ரெண்டுமே வந்து நான் காணிப்பாக்கத்துலேருந்து வாங்கிட்டு வந்தேங்க. இந்த பிள்ளையாரோட விலை பார்த்திங்கன்னா 50 ரூபா தான், அங்கே ரொம்ப சீப்பாக இருக்கும். ஸோ என்ன மற்றபடி பாபா ரொம்ப சிம்பிளாக தாங்க நான் வச்சுருப்பேன், நிறைய இல்லை கச்சன்னு இல்லை, ரொம்ப சிம்பிளாக பார்க்கறதுக்கும் அழகாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ அவ்வளோதான் என்னோடய பூஜை சாமான் எல்லாமே. என் நடுவில் மட்டும் ஒரு விளக்கு நான் வச்சுப்பேன். என்கிட்ட காமாட்சி அம்மன் விளக்கு இருக்குது, பட் அதை வந்து நான் என்னைக்காச்சும் ஃபெஸ்டிவல் டைமில் அந்த மாதிரி பூஜை டைமில் தான் நான் வந்து அதில் ஏற்றுவேன். நார்மலாக டெய்லி வந்து இந்த குட்டி விளக்கு தான் ஏற்றுவேன். ஸோ சூப்பராக நம்ம நீட்டாக க்ளீன் பண்ணிட்டோம் பாருங்கள். நான் விளக்கும் ஏற்றிட்டேன். உங்களுக்கு வந்து என்னோடய பூஜை சாமான் வெள்ளி பூஜை சாமான் கலெக்ஷன்ஸ் வந்து நெக்ஸ்ட் ப்ளாகில் காட்டுறேன். அண்ட் அதுவும் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பிடிக்கும். ஸோ நம்ம வந்து விளக்கு ஏற்றியாச்சு. நான் வந்து ஊதுவத்தியும் வந்து ஏற்றிட்டேன், இந்த வுட் பாக்ஸில் வச்சுருக்கேன். ஸோ இங்கே வைக்கிறதுனால வீடு ஃபுல்லாக நல்ல மனமாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி இந்த வீடியோ உங்களோட ஷேர் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு ரொம்ப நாளாக வந்து இந்த மாதிரி இது ஸ்டிக்கர் சேஞ்ச் பண்ணுறப்போ உங்களோட ஷேர் பண்ணிட்டு நினச்சிட்டே இருந்தேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் நம்ம ஃப்ரெண்ட்ஸும் நம்ம ஷேர் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நல்ல ஒரு சூப்பரான வீடியோன்னு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், டேக் கேர், பாய். குறைந்த விலையில் தரமான வாஷிங் மெஷின் கோவை தேவி லக்ஷ்மி இண்டஸ்ட்ரீஸின் ஒரு புதிய கண்டுபிடிப்பு. வெறும் 2500 ரூபாய் பிளஸ் GST இல் 6 kg வாஷிங் மெஷின். வாஷிங் மெஷின் உடனே ஆர்டர் செய்ய தேவி லக்ஷ்மி இண்டஸ்ட்ரீஸ், நம்பர் 3, பழைய ரெஜிஸ்டர் ஆபீஸ் பில்டிங், சங்கனூர் ரோடு, கணபதி, கோவை.